உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வழக்கம் போல் சோழன் எவ்வளவோ பண்ணிட்டோம், கடைசியாக இந்த ஒரு வாட்டி இன்னொன்னையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறையும் நிலாவை வர வைக்கிறதுக்காக ஒரு ட்ராமா தான் பண்ணியிருக்காரு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் கூட்டு சேர்ந்து எல்லாருமே சம்மதத்தோட ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறோமே அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. இதுவும் ட்ராமா தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நிலா வந்து பதறி போய் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சோழனை பார்த்துட்டு நேராக போய் பேசுகிறாங்க. என்ன சோழன் பார்த்து இருக்கலாம்ல, எப்படி வண்டி ஓட்டுனீங்க, எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கு, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு போய் கேட்குறாங்க. அப்போ சோழன் உடனே இதெல்லாம் எனக்கு பெரிய வழியாக தெரியல நிலா, நீ என்னை விட்டு போனது தான் ரொம்ப எனக்கு வலிக்குது, தயவு செஞ்சு என் கூடவே இரே நிலா, என்னை ஒரே ஒரு வாட்டி நீ மன்னிக்க கூடாதா அப்படிங்கிறாங்க. அப்போ நிலாவுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. சோழன் உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு நான் பார்க்க தான் வந்தேன், இதெல்லாம் இப்போ பேசணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா, நீயே யோசிச்சு பாரு, என்ன மாதிரி ஒரு பையனுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கிடைக்குமா, அதனால தான் நான் ஏதோ யோசிக்காமல் அப்படி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடேன் நிலா, ஒரே ஒரு வாட்டி என்னை மன்னிக்க கூடாதா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேசுகிறாரு. நிலா வந்து வெளியில் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போ பாண்டிக்கே ஒரு மாதிரி ஆகுது. அவர் வந்துட்டு ஏங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க. கேளுங்க பாண்டி அப்படின்னோடனே, இல்லைங்க அவன் இந்த அளவுக்கு இப்படிலாம் ஆனதே இல்லைங்க, எப்போ வண்டி ஓட்டினாலும் அவன் கரெக்டாக போயிட்டு வந்துடுவான், இப்படி ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் போனது தாங்காம தாங்க, நாங்களும் வேற ரொம்ப அவசரப்பட்டு நீங்கள் கிளம்பி போன அந்த கோவத்திலேயே அவனை பயங்கரமாக பிடிச்சி கத்தி விட்டோம், அந்த டென்ஷன்லேயே தான் அவன் கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு போனான், இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரே ஒரு வாட்டி நீங்கள் அவனை மன்னிக்க கூடாதா, அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் சொல்கிறாரு. கூடவே சேரணும், ஆமாப்பா இது உன்னோட பர்சனல் தான், இருந்தாலும் நான் தலையிடக்கூடாது, இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழி தெரியலப்பா, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், ப்ளீஸ்ப்பா ஒரே ஒரு வாட்டி அவனுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரணும் கேட்கும்போது இவங்க உட்காந்து யோசிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக திவ்யா வந்து காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்போ உட்காந்துருக்கும்போது என்ன நிலா அப்படிங்கிறாங்க. இல்லடி எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னும்போது, இல்லை அவர் என்னை ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவரோட சுயநலத்துக்காக ஒன்று பண்ணிட்டாரே, எனக்கு பிடிக்கணும்ல, அவருக்கு மட்டும் பிடிச்சா போதுமா, என் வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டாரேன்ற கோவத்தில் தான் நான் அப்படி பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் சோழன் எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு, எல்லா விஷயத்துலையும் என் கூட நின்றுருக்காரு, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இதோ இப்போ பாண்டியும் சேரணனும் எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கக்கூடாதா, கொஞ்சம் யோசிப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி அப்படிங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நீ பொறுமையாக நிதானமாக யோசி நிலா, உனக்கே புரியும், கவனமாக பொறுமையாக யோசி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கிட்ட திவ்யாவும் சொல்லிடுறாங்க. இப்போது அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா இப்போ சோழனை போய் பார்க்குறாங்க. சோழன் அப்படியே நிலா அப்படிங்கிறாரு. அப்போது இவங்க போனவங்க, இங்கே பாருங்கள் சோழன், நீங்கள் வந்து இந்த அளவுக்கு இப்படி உங்களுக்கு ஆகும் அப்படின்னு நான் நினைக்கல, நீங்கள் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தீங்க தான், எனக்காக எல்லா இடத்துலையும் நின்றுருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, நான் உங்களுக்காக ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், 6 மாதம் நான் உங்கள் கூட இருக்கேன், அப்போது நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, எந்த ஃப்ராடுமே பண்ணாமல் எனக்கு உண்மையாக இருக்கீங்கன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி ஏதாவது யோசிக்கிறேன், ஆனால் அந்த 6 மாத டைமில் என் கூட வரேன், அங்கே இங்கே போகணும், அதே மாதிரி ஆஃபீஸில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன், இந்த மாதிரி என் கூட சேர்ந்து சுற்றணும் அப்படின்லாம் எதுவுமே நினைக்கக்கூடாது, நான் பாட்டுக்கு இருப்பேன் வீட்டில், ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், ஆனால் ஓகே நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இதை கேட்ட உடனே சேரனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. டேய் பாண்டி பல்லவா சொல்லுங்கடா நீங்களும் அப்படின்னோடனே, எங்களுக்கு ஓகே தாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. இதை கேட்டதும் சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, டபால்னு எந்திரிச்சு நின்றுறாரு. நின்றுட்டு நிலா இங்கே பாரு நிலா, நீ என்கிட்ட பேசலைனா கூட பரவாயில்ல நிலா, நீ வீட்டில் இருந்தாலே போதும், இந்த 6 மாதம் நீ என்கிட்ட பேசவே வேணாம், நீ என் கூட இருந்தாலே போதும், நான் உனக்காக என்ன வேணால் பண்ணுவேன் நிலா, நீ என் கூடவே இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இப்போது சோழன் எழுந்து நின்று சொன்ன உடனே எல்லாருக்குமே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நிலாவுக்கு ஒன்றுமே புரியல, இப்போ தான் தொட்டால் கூட கை வலிக்குதுன்னாரு, இப்போ என்ன எழுந்து நின்று இப்படி கையை ஆட்டி ஆட்டி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிலா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே அங்கே நிற்கிறவங்க எல்லாரும் அப்படி பார்க்கும்போது பின்னாடி இருந்துட்டு சோழனோட ஓனர் சொல்கிறாரு, டேய் சோழா அப்படியே பின்னாடி வந்து பாடியை வந்துட்டு பார்க் பண்ணிடுடா, உணர்ச்சி வசப்பட்டு எந்திரிச்சு நின்று கையெல்லாம் ஆட்டி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தான் சோழனுக்கு புரியுது. டக்குன்னு அவர் வந்து திரும்பவும் பெட்லேயே படுத்துட்டு அம்மா ஐயோ வலிக்குதே அப்படின்லாம் ரொம்ப கத்துறாரு. இதை பார்த்து தான் நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. டக்குன்னு சேரன் போயிட்டு, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ திடீர்னு இப்போ வீட்டுக்கு வரேன் இருக்கேன்னு சொல்லிட்டீலப்பா, அந்த சந்தோஷத்தில் அவனுக்கு இருந்த வலி கூட மறந்து போய் அப்படி எந்திரிச்சு நின்றுட்டான்ப்பா அப்படிங்கிறாங்க. ஓ சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னுறாங்க. இப்போது வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இந்த நிலா இங்கே கூட வரணும், இந்த மாதிரி ஒரு ட்ராமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இப்போது சோழன் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி நேராக வந்து கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் ஓனர் போய் பேசுகிறாரு, டே என்னடா சொல்லா இங்கே
இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க, உனக்கு எதுவும் கஸ்டமர் இன்னைக்கு வரலையா அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு கஸ்டமர் வந்தாலும் இப்போ நான் போகிற நிலமையில இல்லைண்ணே, நான் கண்டிப்பாக இப்போ இருக்கிற நிலமையில நான் வண்டி ஓட்டினேன்னா கண்டிப்பாக நான் அடிபட்டு செத்துருவேன் அப்படிங்கிறாரு. டேய் சோலா, என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, நீ அந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டுறவன் இல்லையே, ஏன் உன் மூஞ்சியை வாடி போயிருக்கு, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஒரு அப்படியே ஓனரை பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி நிலா என்னை விட்டுட்டு போயிட்டானே, நான் அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை வேணான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே போயிட்டானே, டைவர்ஸும் கொடுத்துட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஓனருக்கே கஷ்டமாக போகுது. என்னடா சொல்லா, அந்த பொண்ணுக்காக தான் பணத்தெல்லாம் எடுத்து திருடி கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு எல்லாமே அந்த பொண்ணுக்காக தான் நீ பார்த்து செஞ்ச, அப்போ கூட அந்த பொண்ணு உன்னை விட்டு போயிருச்சாடா அப்படிங்கிறாங்க. என்ன தான் நான் செஞ்சுருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு பண்ணது தப்பு தானேண்ணே, அதை எப்படி சொல்லி அவளுக்கு நான் புரிய வச்சாலும் நான் செஞ்சது தப்பு தானேண்ணே அப்படிங்கிறாங்க. ஸோ இதை பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக காலும் வந்துடுது. கஸ்டமர் ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, அதுவும் சோழன் தான் வேணும் அப்படிங்கும்போது இப்போது சோழன் கிட்ட, டே நான் சொன்னேன்ல இங்கே பாருடா, கஸ்டமர் தான்டா, உன்னே தான்டா வர சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னண்ணே நான் சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப நீ என்னை போக சொல்கிற அப்படின்றாங்க. வேறு வழி இல்லைடா, நீ அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணை எப்படியா இருந்தாலும் வந்துடும்டா, நீ நம்ம ஏதாவது பண்ணலாம், நீ முதல்ல கஸ்டமரை போய் பாருப்போ அப்படிங்கிறாங்க. உனக்கு உன் வேலை தான் முக்கியம் இல்லை, எவன் பிரச்சனை எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடுப்பாக கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ போனவர் கஸ்டமரெல்லாம் அங்கே இறக்கி விட்டுட்டு ரிட்டன் வரும்போது எப்படியோ அதாகி லைட்டாக தான் அங்கே அடிபட்டிருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஓனருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. ஐயோ அவன் சொல்லியும் நம்ம மீறி அனுப்பிவிட்டு அதே மாதிரி இவன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அவர் தான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க எல்லாரும் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போன கேப்பில் என்ன நடந்ததுன்னா, இவர் போயிட்டு சோழனை பார்க்குறாரு. சோழன் பார்த்துட்டு இவரை பார்த்து கத்துறாரு, நான் தான் அப்போவே சொன்னேன்லண்ணே, நான் போனேன்னா இப்போ இருக்க மனநிலைமைக்கு என்னால் ஒழுங்காக வண்டி ஓட்ட முடியாதுன்னு நான் சொன்னேன்ல, கேட்டியா நீ, இங்கே பாரு என்னை அனுப்பி விட்டு என்ன இருக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் சரிடா, கஸ்டமரை நல்லபடியாக இறக்கி விட்டு இல்லைடா, அவங்களுக்குலாம் எதுவும் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. அதானே உன் கஸ்டமர் தானே உனக்கு முக்கியம், அவங்களெல்லாம் நல்லபடியாக நான் இறக்கி விட்டேன், நான் ரிட்டர்ன் வரும்போது தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு மாதிரி ஓனருக்கே கில்ட்டாக ஃபீல் ஆகுது. ஐயோ நம்மளால தானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு, டேய் சோலா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ கேட்குறியாடா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல போகிற சொல்லு அப்படின்னோன்னே, இல்லைடா ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு இப்போ அடிபட்டு கொஞ்சம் காயத்தோடு இருக்க, இதையே நம்ம பெருசாக பில்டப் பண்ணி நிலாவை எப்படியாவது இங்கே வரவழைச்சி உன் கூடயே தங்க வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணலாமாடா அப்படிங்கிறாங்க. ஐயோ சாமி ஆளை விடுங்க, ஏற்கனவே அவளை நான் ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டு தான் என்னை விட்டே போனால், திரும்பவும் இன்னொரு பொய்யை சொல்லி அவளை வரவழைக்கிறதுக்கு இன்னொரு ஏமாத்து வேலையை பண்ணி அது தெரிஞ்சு திரும்ப அவள் என்னை விட்டு முழுசாக வெளியே போகிறதுக்கு வேணாப்பா சாமி, எனக்கு அப்படி ஒன்றே வேணாம் அப்படிங்கிறாங்க. டேய் சோலா என்னால் தானடா இப்படி ஆயிடுச்சு, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளுடா, இப்போ அடிபட்டிருக்கிறது உண்மை தானே, அதை நம்ம பொய்ன்னு சொல்லலைல, நம்ம வந்து இருக்கிறத கொஞ்சம் பெருசாக அடிபட்டிருக்க மாதிரி நம்ம சொல்லிடலாம்டா அப்படிங்கிறாங்க. அது சோழனுக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்குது. என்னமோ நீ என்னை சிக்கலில் மாட்டி விட போகிறன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. டேய் அண்ணன் சொன்னால் நல்லதுக்கு தாண்டா இருக்கும், அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா, நீங்கள் 2 பேர் சேர்ந்து இருந்தீங்கன்னா நல்ல விஷயம் தானே, அந்த பொண்ணு உன்னை விட்டு போயிருச்சுங்கிற போதே எனக்கே கஷ்டமாக இருக்குது, உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னோன்னு இப்போ சோழன், உனக்கே புரியுதில்ல பாருண்ணே என் நிலமைய அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் சொல்கிறத கேளுடா அப்படிங்கிறாங்க. அண்ணே திரும்பவும் நிலாவை ஏமாத்துறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்கலண்ணே அப்படிங்கிறாங்க. உன்னை ஏமாற்ற சொல்லலடா, உனக்கு அடிப்பட்டது உண்மை தானே, அதைத்தான் நம்ம கொஞ்சம் பெருசாக காயப்பட்டிருக்க மாதிரி நம்ம சொல்லி இது பண்ணிக்கலாம்டா அப்படிங்கிறாங்க. எப்படிண்ணே, இங்கே இது சின்னதாக ஒரு பேண்டேடு தான் போட்டிருக்காங்க, இதை போய் கட்டு போட்டு விடுங்கன்னு சொன்னால் அவங்க கேட்பாங்களா அப்படிங்கிறாங்க. நான் பேசிக்கிறேன்டா அதெல்லாம், உனக்கு ஓகே தானே, நான் அந்த மாதிரி பண்ணுறேன், ஆனால் அந்த பொண்ணு வரவழைக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. நான் பேசினாலே அவள் பேச மாட்டானே, நேரம் அவன் நம்பரெல்லாம் பிளாக் பண்ணியிருப்பா அப்படிங்கிறாங்க. சரி விடுறா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க வீட்டிலேருந்து வர்றதுக்குள்ளாரே பார்த்தா சோழனுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய கட்டெல்லாம் போட சொல்லி அந்த மாதிரி செட்டப் பண்ணி படுக்க வச்சிடுறாங்க. இப்போ கரெக்டாக வீட்டில் இருக்கவங்களும் வந்தோடனே ரொம்பவுமே பதறி போயிட்டு தான் இப்போ பல்லவனுமே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. நிலாவுக்கு சொன்ன உடனே நிலாவும் அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு சோழனோட ஓனர் சொல்லி தான் வந்துட்டு சோழன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ நிலா இந்த மாதிரி கண்டிஷனோட நான் 6 மாதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போயிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது சேரனுக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரியே இருக்குது. பாண்டிக்குமே புரிஞ்சிருது என்னமோ இவன் வேலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ நடேசனை வெளியில் இருக்கும்போது உள்ளர போய் இப்போ சோழன் கிட்ட பேசுகிறாங்க. டேய் சோழா உண்மையை சொல்டா, நிஜமாவே உனக்கு அடிபட்டுச்சாடா அப்படிங்கிறாங்க. என்னண்ணே அடிபட்டு தானே ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கேன், நிஜமாவே அடிபட்டுச்சான்னு நீ கேட்குற அப்படிங்கிறாங்க. இல்லைடா இவ்வளோ நேரம் முடியலன்னு சொல்லிட்டு நீ படுத்திருந்தவன் நிலா சொன்னோன்னே எப்படி நீ எந்திரிச்சு நின்று கையெல்லாம் ஆட்டி பேசிகிட்டு இருந்த அப்படின்றாங்க. அண்ணே உனக்கே புரியுது இல்லைண்ணே, நீயே சொல்கிற, நிலா சொன்ன அந்த சந்தோஷத்தில் எனக்கே தெரியாமல் இந்த வலி கூட பெருசாக படுத்தாமல் நான் எந்திரிச்சு நின்று பேசிட்டேனே, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைண்ணே, நம்புனேன், என்னண்ணே எப்போ பாரு என்னை நம்பாமே பேசிகிட்டு இருந்தா எப்படிண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லைடா எனக்கு என்னமோ
சந்தேகமாக இருக்குது அப்படின்றாங்க. உடனே ஓனர் போயிட்டு, டே என்னப்பா சேரா இப்படி பேசிகிட்டு இருக்க, சோழனுக்கு நிஜமாவே அடிபட்டுருச்சுப்பா, நீ தான் பார்த்தில்ல என் காரை எப்படி இடிச்சு வச்சிருக்கான்னு நீ பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே கார்லாம் இடிச்சு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழன் பார்த்துட்டு, நிஜமாவே கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுண்ணே, ஏதோ ஒரு ஆர்வத்தில் எந்திரிச்சு நின்றுட்டேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாரு. பாண்டி பார்க்குறாரு, டே சோழா அடிப்பட்டது என்னமோ உண்மைதான், ஒருவேளை உனக்கு சின்னதாக அடிபட்டு அதை பெருசாக நீ பில்டப் பண்ணி அவங்கள வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக இந்த வாட்டி ஏதாவது ட்ராமா பண்ணிட்டியாடா அப்படிங்கிறாங்க. டே பாண்டி கொஞ்சம் சும்மா இருடா, இப்போ தான் அவளே வழிக்கு வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா, 6 மாதம் டைம் கொடுத்துருக்காளடா, அந்த 6 மாதத்துக்குள்ளார நான் என்னை எப்படியாவது நிரூபிச்சிடுறேன்டா, தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதடா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீ பண்ணது இப்பயும் ஃப்ராடு தான் பண்ணியிருக்க அதானடா அப்படிங்கிறாங்க. டேய் சொல்லிடாதடா, அது முக்கியமாக அண்ணன்ட்ட சொல்லிடாதடா, அவ்வளோதான்டா அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டா அப்படி திருந்தவே மாட்டியாடா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கே தெரியும் எனக்கு நிலா வந்து எவ்வளோ முக்கியம்னு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆனனால தானடா அவள் என்கிட்ட ஓடி வந்தா, இல்லைனா அவள் என்னை வேணான்னு சொல்லிட்டு இந்நேரத்துக்கு எங்கே கிளம்பி போயிருப்பாளோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்கிறாரு. பாண்டிக்குமே அது புரிஞ்சாலும், இங்கே பாருடா இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு மட்டும் தயவு செஞ்சு யார்ட்டையும் போட்டுக்கிட்டு கொடுத்துறாத அப்படிங்கிறாங்க. டேய் நீ வெளியே சொல்லாமல் இருந்தால் போதுண்டா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நிலா வந்து கேஷுவலாக ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி அங்கே இருக்க போகிறாங்க. ஸோ இந்த முறையும் நிலாவை வரவழைக்கிறதுக்காக ஏதோ ஒரு பிளானை போட்டு ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து மொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சு இப்படி பண்ணியிருக்காங்களா, இல்லை அவரோட ஓனருக்கு மட்டும் தெரிஞ்சு சோழனு அவங்க 2 பேர் மட்டும் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.